ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன். ரீசென்ட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 20 வீக்ஸ், 28 வீக்ஸ், 32, 36 வீக்ஸ்ல பாப்பாவோட வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த நார்மல் வெயிட்டுக்கு கீழ பாப்பாவோட வெயிட் கம்மியா இருந்ததுன்னா, அத நம்ம ஃபீட்டல் குரோத் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான 2 காரணம் என்ன அப்படின்னா, அம்மாக்கு பிபி இருக்கிறது, நஞ்சு கொடியில ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது. இந்த 2 ப்ராப்ளமும் இருந்துச்சுன்னா, பாப்பாக்கு போற பிளட் சப்ளை ஊட்டச்சத்து கம்மியா போகும். அப்ப பாப்பாவோட வெயிட் கம்மியா இருக்கும். பாப்பாவ சுத்தி இருக்கிற ஃப்ளூயிடும் கம்மியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் எஃப்ஜிஆர் அதாவது ஃபீட்டல் குரோத் ரிட்டார்டேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது உங்க டாக்டர் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ், டயட்ரி சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாப்பாக்கு வெயிட் கம்மியா இருந்ததுன்னா யூஸ்வலா நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணுவோம். எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்வல் growth நல்லா இருக்கா, பாப்பாக்கு போற பிளட் சப்ளை நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக. பாப்பாக்கு போற பிளட் சப்ளை நல்லா இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். சப்போஸ் பாப்பாக்கு போற பிளட் சப்ளைல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்க டாக்டர் ஏர்லியா டெலிவர் பண்றதுக்காக டிசைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.